ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் லன்ச் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் குருமா தான் வைக்கலான்னு பார்க்குறேன். வெஜிடபிள் குருமா வச்சு நேற்று மீன் எடுத்து வச்சுருந்துருந்துச்சில் அந்த மீனை வச்சு பொரிச்சிடலாம் இருக்கிறேன். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோன்னு வந்து இஞ்சி பூண்டு, ஒரு 1.5 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி வந்து அடியில் இருக்குது, பட்டாணி இருக்குது. இதை மட்டும்தான் இன்றைக்கி போட்டு நான் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு தேங்காய் இதில் வந்து ஒரு 3/4 மூடி போடுவேன். ஒரு இழுத்து வச்சிட்டோம்னா இப்போ மதியத்துக்கு வந்து ரைஸ் செஞ்சிட்டோம்னா நைட்டுக்கு வந்து சப்பாத்தி மாதிரி போட்டுக்கலாம். நாளைக்கு கொஞ்சோண்டு மிஞ்சிச்சுன்னா அது கூட ஏதாவது சட்னி இல்லை வேறு ஏதாவது சாம்பார் கிம்பார் ஏதாவது ஒன்று வச்சுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இதை வந்து இப்போ நான் எடுத்துட்டுமே நான் வந்து எப்படி செய்வேன்னா, இந்த வெங்காயத்தை எடுத்து போட்டுருவேன். முதல்ல இந்த குருமாவை பொறுத்த வரைக்கும் வெங்காயத்தை வந்து போட்டு அரைச்சி செஞ்சோம்னா கொஞ்சம் வந்து இழுத்து கொடுக்கும். அதுக்கு தான் வந்து இப்படி வந்து மிக்சியில் எடுத்து போடுறது. அதோட வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்கிட்ட காலி ஆயிடுச்சு. சரி, இப்போ அர்ஜென்ட்டுக்கு வந்து இப்படி வந்து நறுக்கி போட்டுறேன். தக்காளியும் இதில் போட்டுடலாம். இப்போ வந்து இதில் வந்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன்னா, அதோடு வந்து இப்போ நம்ம சாப்பாடுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கிறப்ப சும்மா இன்னைக்கோன்னு ஒரு ஜீரகம் இதை கொஞ்சம் போட்டுறணும். இல்லை வெறும் டிஃபனுக்கு மட்டும்னா ஜீரகத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி சாப்பாடுக்கு போடுறப்ப இந்த ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் வந்து அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பாடுக்குங்கிறப்ப கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போ வந்து இதை வந்து டோட்டலாக வந்து அப்படியே அரைச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து அரைச்சாச்சு. நம்ம அரைச்சாச்சு. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு குக்கரை வச்சுருக்கிறேன். குக்கரை வச்சுட்டும் கொஞ்சோண்டு சோம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாளிக்கிறது இது வந்து அரைச்சாச்சு. தக்காளி, இஞ்சி பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வந்து அரைச்சாச்சு. இப்போ அரைச்சிட்டு இப்போ வந்து குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து சோம்பு, ஏலக்காய், பட்டை போட்டிருக்கிறேன். இப்போ இது வந்து ஊற்றியாச்சு. இது வந்து இப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும். நல்லா உப்பு போடாதீங்கன்னா சீக்கிரத்துலேயே இதாகிடும். அது ஒரு பக்கம் ஈஸியாக இருந்தாலும் இது வந்து நல்லா திரஞ்சு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெய் திரண்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் மூடியே வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் மிளகாத்தூள் சும்மா காரத்துக்கு ஏற்ப இது போட்டுக்கணும். நான் இப்போ கரண்டி வச்சுருக்கேன். மொத்தமாக அதுலேருந்து எடுத்துட்டேன். கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைக்கணும். இவ்வளோ போட்டிருக்கேன் மிளகாத்தூள். இவ்வளோ மிச்சம் இருக்குது. இது காரம் கம்மியாக தான் சாப்பிட்றது. இது வந்து மல்லித்தூள் வந்து குழம்புக்கு தகுந்தாப்பில் எவ்வளோ நேரத்துக்கோ இல்லை எத்தனை பேருக்கோ சேர்த்து வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து மல்லித்தூளை வந்து போட்டுக்கலாம் நீங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே செஞ்ச பட்டைக்கிராம்பு ஏலக்காய் தூள். இப்போ இந்த தூளில் இருந்து இவ்வளோ போட்டால் போதும். ரொம்ப மசாலா வேணாம். இவ்வளோ மசாலா போட்டுக்க வேண்டியது தான். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் வேணால் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்து வைக்கல, பக்கத்தில் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து போட்டு நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிடணும். ஓகே, ஓரளவு அந்த பச்சை வாடை உங்களுக்கு அந்த ஸ்மெல் பண்ணுறப்பையும் உங்களுக்கு தெரியும். போட்டப்பையும் இப்போ எடுக்கிறப்பையும் தெரியும் உங்களுக்கு பச்சை ஸ்மெல்லு நல்லா போயிடுச்சு. இப்போ இந்த காய்கறியை வந்து போட
போட்டு விட்டுருங்க. நல்லா கிண்டிடுங்க. எல்லாமே நறுக்கி போட்டிருக்கனால ஒரு விசில் வந்து விட்டாலே போதும். ஒரு விசில் போட்டாலே வந்து கரெக்டாக இருக்கும். வந்து தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டு லைட்டாக கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணிக்கலாம். முன்னாடி சாப்பாடு வந்துருச்சு, சாப்பாடை வடிச்சாச்சு. இப்போ தேங்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தேங்காயோட கொஞ்சோண்டு ஒரு துண்டு பட்டை, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்தப்போ கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இது பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு சோம்பு போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து குக்கரை வந்து மூடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் மூடி இல்லை, கையை வந்து இன்றைக்கி காலையில் தான் வந்து உடஞ்சிச்சு. அது நம்ம ஒரு முயற்சி பண்ணி ஒரு ஆரம்பிக்கிறப்ப தான், இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு முயற்சி செய்கிறப்ப தான் வந்து எல்லாமே இதாகும். அதனால் குக்கர் மூடி உடஞ்சிருச்சேன்னு வந்து நீங்கள் வந்து ஒரு மாதிரியாக நினைக்காதீங்க. குக்கர் வாங்கணும், வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்கேன், குக்கர் வாங்கணும். ஆமாம், இப்போ வந்து ஒரு விசில் விட்டு நம்ம போய் இங்கே வந்து இந்த தேங்காவை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தேங்காய் எல்லாத்தையும் வந்து அரைச்சாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்சா தான் அந்த குழம்புல வந்து திப்பையாக வந்து இருக்காது. ஆமாம். இப்போ வந்து மீன் நேற்று எடுத்து வச்சுருந்தேன். நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ அதோட மீன், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதை போட்டு பூண்டு எடுத்து இப்போ அதை அப்படியே நல்லா அப்படியே பரட்டி விட்டுருங்க. எல்லாமே கழுவ போகிற பாத்திரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நான் வந்து ஒரே இதிலே வந்து சிம்பிளாக 7 பாத்திரத்தை இழுக்க மாட்டேன். முக்கால்வாசி முடிஞ்சளவு அவ்வளோதான். இப்போ வந்து இதில் முடிச்சாச்சு. லைட்டாக உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி தெளிச்சுக்கோங்க, இல்லாட்டி இப்படியே விட்டுருங்க. இதுவே மசாலா வந்து உதிராமல் இருக்கும் நல்லா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் மட்டும் ஊறுச்சுன்னா நம்ம பொரிச்சிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டைலில் வந்து உங்களுக்கு வந்து குருமாவும் மீன் வறுவல் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த லன்ச் ரெடி ஆனாட்டையும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்கவுங்க விருப்பத்தோட பேரில் தான் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணணும். அதுதான் சப்போர்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா ஒரு விசில் நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த தேங்காய் வந்து ஊற்றிடலாம். இப்போ வந்து இதில் தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சும்மா தண்ணி ஊற்றி இது குழம்புல வந்து தண்ணி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கொதி நல்லா கொதிச்சிருச்சுன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இங்கே வந்து மீனை வந்து பொரிச்சாச்சு.
சமையல் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுற மாதிரி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லன்ச் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் சாப்பாடு பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பாடு, வெஜிடபிள் குருமா, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு பட்டாணி எல்லாம் போட்டு குருமா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் இருக்குது. இது வந்து காலப்பாடி மாம்பழம், நல்லா இனிப்பாக இருக்கும் அந்த மாம்பழம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மீன் ப்ளஸ் வந்து தயிர், வீட்டில் ஊற ஊற்றின தயிர் ஃப்ரெண்ட்ஸ்.